லக்ஷ்மி, இன்னும் எழுந்திருக்கலையா நீ? இந்த வீட்ல தினமும் காலையில 5 மணிக்கே எழுந்திருச்சு வீட்டு வேலைய ஆரம்பிக்கணும், புரியுதா? ஐயையோ அம்மா, எழுந்துட்டேன். நீங்க கோவப்படாதீங்க. இப்போவே பாத்திரம் எல்லாத்தையும் கழுவி வச்சிடுறேன். என்னம்மா, நேத்தே நான் சொல்லிட்டேன்ல, பாத்திரம் எல்லாத்தையும் நைட்டே கழுவி வச்சிடு அப்படின்னு. அப்புறம் ஏன் கழுவாம இருந்த நீ? என்ன மன்னிச்சுக்கோங்க அம்மா, நேத்து நைட்டு கொஞ்சம் சோர்வா இருந்தேன். அதனாலதான் என்னால பாத்திரத்தை கழுவ முடியல. உடனே அங்க வந்த மகன் லட்சுமணன் அம்மாவை பார்த்து இப்படி சொன்னான். அம்மா, லட்சுமி நம்ம வீட்டுக்கு புதுசா தானே வந்திருக்கா. நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கம்மா. அவ போக போக எல்லாத்தையும் கத்துப்பாம்மா. என்னடா நீனு வந்து வராததுமா என்னை அட்ஜஸ்ட் பண்ணி போக சொல்ற? நான் என்ன அவளுக்கு கெட்டதா சொல்லி கொடுத்தேன்? சீக்கிரமா எழுந்திருச்சு வீட்டு வேலையை பாருமா அப்படின்னு சொன்னது ஒரு குத்தமா? ஐயையோ, நான் அப்படியெல்லாம் சொல்லலாமா. இதோ இப்போ லட்சுமி போய் எல்லா வேலையும் முடிச்சிருவா. நீங்க கொஞ்சம் டென்ஷன் ஆகாம இருங்கம்மா, அது போதும். நீ கொஞ்ச நேரம் சும்மா இருடா. அடடா, இந்த வீட்ல ரொம்ப நாளாவே சண்டையே இல்லையேன்னு நினைச்சேன். இதோ இப்போல இருந்து ஆரம்பிச்சிருச்சு இல்ல. சரி சரி லட்சுமி, அது கிடக்கட்டும். நீ போய் பாத்திரத்தை எல்லாம் கழுவிட்டு சீக்கிரமா போய் மாட்டுக்கு சாப்பாடு வை, புரியுதா? அம்மா, நான் போனா மாடு என்ன பார்த்தா பயந்து ஓடுது. நான் போய் எப்படி சாப்பாடு வைக்க முடியும்? என்ன, மாடு உன்னை பார்த்து பயந்து ஓடுதா? நீ முதல்ல பயந்து ஓடாம இரு. மாடு உன்னை பார்த்து பயந்து ஓடாது, புரிஞ்சுதா? போ, நான் சொன்னதை மட்டும் செய். லக்ஷ்மி போ, மாடு எதுவும் பண்ணாது. உனக்கு பயமா இருந்துச்சுன்னா என்ன கூப்பிடு, நான் வரேன், சரியா? சரிங்க. அப்படின்னு சொல்லிட்டு பயந்து பயந்து மாட்டிக்கிட்ட போனா லக்ஷ்மி. அந்த நேரத்துல லக்ஷ்மிய பார்த்து மாடு பயங்கரமா கத்துச்சு. ஐயையோ அம்மா, இங்க பாருங்க, மாடு என்ன பார்த்து கத்துது. எனக்கு மாட்டுக்கிட்ட போகவே பயமா இருக்கு. நீங்க கொஞ்சம் வாங்கம்மா. அடியே லட்சுமி, அது உன்னை பார்த்து எல்லாம் கத்தல, அதுக்கு பசி எடுத்துருச்சு, அதனாலதான் கத்துது அப்படின்னு கோவமா சொல்லிட்டு விறுவிறுன்னு வீட்டுக்குள்ள போனாங்க சாரதா. உடனே லக்ஷ்மியும் மாட்டுக்கு சாப்பாடு வைக்கிறதுக்கு கிச்சனுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய தட்டுல சாப்பாட்டையும் சாம்பாரையும் நல்லா பிசைஞ்சு போட்டு மாட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்தா லக்ஷ்மி. கோமாதா, என்ன பார்த்து கத்தாத. இந்தா, உனக்கு பசிக்குதுன்னு சாம்பார் சாதம் கொண்டு வந்திருக்கேன். தயவு செய்து கத்தாம இத சாப்பிடு செல்லும். ஆனா மாடு அந்த சாப்பாட்டை சாப்பிடாம தள்ளி தள்ளி போய் திரும்பவும் கத்த ஆரம்பிச்சது. ஐயோ, ஏன் இந்த மாடு இந்த சாப்பாட்டை சாப்பிட மாட்டேங்குதுன்னு தெரியலையே. அத்தை தானே இந்த மாட்டுக்கு சாப்பாடு வைக்க சொன்னாங்க. ஒருவேளை நம்ம புதுசா இருக்கோன்னு மாடு பயந்துட்டு சாப்பிட மாட்டேங்குதோ? ஒருவேளை இந்த சாப்பாட்டுல உப்பு எதுவும் சரியா இல்லையா, இல்லனா காரமா இருக்கா? ஒண்ணுமே புரியலையே. மாடு ரொம்ப நேரமா கத்திட்டு இருக்கிறத பார்த்த சாரதா வேக வேகமா அந்த இடத்துக்கு வந்தாங்க. உடனே அங்க தட்டுல இருந்த சாப்பாட்டை பார்த்த சாரதா லட்சுமிய பார்த்து கோபமா இப்படி சொன்னாங்க. லட்சுமி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அம்மா, மாட்டுக்கு சாப்பாடு வச்சேன், ஆனா அது ஏன் சாப்பிடலன்னு எனக்கு தெரியல. நான் உன்னைய சாப்பாடா வைக்க சொன்னேன்? மாட்டுக்கு தீவனம் தானே வைக்க சொன்னேன். உன் கண்ணு எங்க பொடர்லையா இருக்கு? கண்ணை திறந்து பார்க்க மாட்ட? இங்க இவ்வளவு வைக்கோல் அடுக்கி இருக்கேன். இதெல்லாம் நீயும் உன் புருஷனும் சாப்பிடுறதுக்கா வச்சிருக்கேன். அதை எடுத்து மாட்டுக்கு கொடுக்கணும்னு கூடவா உனக்கு தெரியாது? நீ என்ன நேர வானத்துல இருந்தா குதிச்ச? அப்படின்னு சொல்லி பயங்கரமா சாரதா லட்சுமிய திட்டிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல அங்க வந்த லக்ஷ்மணன் நிலைமை புரியாம இப்படி சொன்னா. அடடே, மாடு என்ன சாம்பார் சாதம் சாப்பிடுது? இது அதிசயமா இருக்கே. லட்சுமி, நாளைக்கு என்ன இந்த மாட்டுக்கு பிரியாணி கொடுக்க போறியா என்ன? எதனால கேக்குறேன்னா, நம்ம வீட்ல நாளைக்கு பிரியாணி ஆச்சு, அதனால கேட்டேன். ஏங்க, நீங்க கொஞ்ச நேரம் வாய மூடிட்டு சும்மா இருங்க. இங்க என்ன நடக்குதுன்னே தெரியாம காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. போங்க, போய் வேலைய பாருங்க. அன்றைய நாள் முழுவதும் மாமியாருக்கும் மருமகளுக்கும் வீட்ல சின்ன சின்ன சலசலப்பு ஏற்பட்டுதான் இருந்தது. அப்படியே அன்னைய நாள் முடிஞ்சது. ஒரு நாள் காலையில மாமியார் சாரதாவும் மருமகள் லட்சுமியும் கிராமத்துல உள்ள காய்கறி சந்தைக்கு போனாங்க. ஆனா வீட்ல நடந்த சின்ன சின்ன சண்டை இந்த காய்கறி சந்தையில வேற ஒரு சண்டையா பெருசாகும்னு அப்போ அவங்களுக்கு தெரியாது. வாங்கம்மா வாங்க, புதுசா பெங்களூர் தக்காளி வந்திருக்கு, வந்து வாங்கிட்டு போங்க. 1 கிலோ 20 ரூபாய் தான். வாங்கம்மா வாங்க, அக்கா வாங்க. தக்காளி கிலோ 20 ரூபாயா? என்னாடி மருமகளே இது? மார்க்கெட்ல தான் விலை கம்மியா இருக்குன்னு இங்க வந்தா கொள்ள லாபத்துக்கு விக்கிறாங்க.
நேத்து 15 ரூபாய்க்கு வித்த தக்காளி எல்லாம் இன்னைக்கு 20 ரூபான்னு சொல்றாங்க. இது எங்க போய் முடிய போகுதோ தெரியலையே. அம்மா இப்பதான் காய்கறி விலையெல்லாம் ஏறிடுச்சுல, அதனால தக்காளி விலை ஏறி இருக்கும். அதுக்கு இப்படி ஒரே நாள்ல 5 ரூபாய் ஏத்துவாங்களா? இதெல்லாம் அநியாயமா தெரியலையா இவங்களுக்கு? அம்மா பேசாம வாங்கம்மா, வீட்டுக்கு வாங்கிட்டு போவோம். வேற எங்கேயுமே காய்கறி ஃப்ரெஷ்ஷாவே இல்ல. இந்த கடையில மட்டும் தான் பாக்குறதுக்கு பளபளப்பாவும் ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கு. பேசாம வாங்கம்மா, வீட்டுக்கு வாங்கிட்டு போவோம். வீட்ல சுத்தமா காய்கறி அப்புறம் தக்காளி எதுவுமே இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்கிட்ட போய் நின்னாங்க லட்சுமியும் சாரதாவும். அம்மா நீங்க என்கிட்ட காசு கொடுத்துட்டு அமைதியா நில்லுங்க, நான் தக்காளிய பார்த்து வாங்கிக்கிறேன். யார்டி இவ பெரிய மனுஷி மாதிரி பேசிட்டு இருக்கா? ஏண்டி மருமகளே, வீட்லயே நீ ஒழுங்கா வேலைய பார்க்க மாட்ட, இதுல தக்காளிய பார்த்து வாங்க போறியா நீ? செத்த தள்ளி நில்லுடி. உனக்கு நல்ல தக்காளிக்கும் அழுவி போன தக்காளிக்கும் வித்தியாசம் தெரியாது. நான் பார்த்து எடுத்துக்கிறேன், நீ போய் தள்ளி நில்லு போ. அம்மா இங்க நின்னு சண்டை போடாதீங்க. இது உங்க வீடு இல்ல, மார்க்கெட், புரியுதா? நீங்க 2 பேர்ல காய்கறி யாரு வாங்குறதுன்னு முதல்ல முடிவு பண்ணிட்டு வந்து வாங்கிட்டு போங்க. கடைக்காரரே, இந்த வீட்ல நான் தான் பெரிய மனுஷி. இந்தாங்க ஒரு 5 கிலோ தக்காளி போடுங்க. தோ பாருங்க அத்தை, வீட்ல நீங்க பெரிய மனுஷியா இருக்கலாம், ஆனா வரவு செலவெல்லாம் நான் தான் பாத்துட்டு இருக்கேன், புரியுதா? கடைக்காரரே, அவங்க சொல்றது எதுவும் கேட்காதீங்க. இந்தாங்க ஒரு 2 கிலோ தக்காளி மட்டும் போடுங்க, அது போதும் இந்த ஒரு வாரத்துக்கு. இவ்ளோ நாளா அம்மா அம்மான்னு கூப்பிட்டு இருந்தவ இன்னைக்கு அத்தனை கூப்பிட்டு எல்லாரும் முன்னாடியே எதிர்த்து வேற பேசுறா. இவங்க 2 பேரும் சண்டை போடுறத காய்கறி சண்டைக்கு வந்த எல்லா மக்களும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. அடடா, லைவ் சண்டை பார்க்கவே எவ்வளவு சூப்பரா இருக்கு. மல்லிகா இவங்க 2 பேரும் காய்கறி வாங்குறதுக்கெல்லாம் சண்டை போடுற மாதிரி தெரியல. இங்க நீ பெரியவளா இல்ல நான் பெரியவளா அப்படின்றதுல தான் சண்டை போயிட்டு இருக்கு. ஏண்டி லட்சுமி, வீட்ல என்னை எதிர்த்து ஒரு வார்த்தை பேச மாட்ட நீ, ஆனா இங்க இத்தனை பேருக்கு முன்னாடி என்ன அசிங்கப்படுத்துறியா நீ? அது மட்டும் இல்லாம என்ன வாய் நிறைய அம்மா அம்மான்னு கூப்பிட்டு இருந்தவ அத்தைன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டல. வீட்டுக்கு வாடி, உன்னை என்ன பண்றேன்னு பாரு. அத்தை, வீட்ல நீங்க என் கூட சண்டை போட்டீங்கன்னா அது 4 செவுத்துக்குள்ள முடிஞ்சு போயிடும். ஆனா இது மார்க்கெட் அத்தை, இங்க நிறைய பேர் வருவாங்க போவாங்க. அவங்க முன்னாடி நீங்க என்ன திட்டினீங்கன்னா எனக்கு கஷ்டமா இருக்காதா சொல்லுங்க? அதனால வீட்ல பேசுற மாதிரி இங்க பேசாதீங்க அத்தை. இங்க நான் அமைதியா இருக்க மாட்டேன், புரிஞ்சுதா? மாமியாரும் மருமகளும் சண்டை போடுறத பார்த்து அங்க வந்த ஒரு பெரியவர் லட்சுமியையும் சாரதாவையும் பார்த்து இப்படி சொன்னாரு. ஏன்மா வீட்டு விஷயத்த இப்படி சந்தைக்கு கொண்டு வந்துட்டீங்களே? பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க உங்க குடும்பத்தை பத்தி? ஐயா, இவதான் என் முதல்ல ஆரம்பிச்சா, நான் அமைதியா தான் இருந்தேன். அம்மா நீங்க தானம்மா வெடுக்கு வெடுக்குன்னு பேசுனீங்க, இப்ப மாத்தி சொல்றீங்க. சரி சரி விடுங்க. வீட்ல எவ்வளவு சண்டை போட்டாலும் பரவாயில்ல, ஆனா வெளியில வந்தா குடும்பம் ஒரே பக்கம்தான் இருக்கணும். இப்படி எல்லாரும் பார்க்குற மாதிரி சண்டை போட்டா அது குடும்பத்துக்கு தான் கெட்ட பேரு. இனிமே இந்த மாதிரி பண்ணாம விட்டு கொடுத்து போங்க, புரிஞ்சுதாமா? பெரியவர் சொல்றதெல்லாம் அமைதியா கேட்டுட்டு இருந்த லட்சுமியும் சாரதாவும் சரிங்கய்யா, நாங்க நீங்க சொல்ற மாதிரி கேக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒற்றுமையா காய்கறி வாங்க போனாங்க. லட்சுமி வா, இப்போ நம்ம சேர்ந்து தக்காளி வாங்கலாம். சரிம்மா, ஆனா ரேட் கொஞ்சம் கம்மி பண்ணி கேளுங்க. சரி சரி மருமகளே, இந்தாங்க கடைக்காரரே, மருமக சொன்ன மாதிரி 3 கிலோ தக்காளி மட்டும் கொடுங்க. அதுல 2 கிலோ கொஞ்சம் காயாவும் 1 கிலோ கொஞ்சம் பழமாவும் கொடுங்க. அப்பதான் ஒரு வாரத்துக்கு தாங்கும். ரேட்டு கொஞ்சம் கம்மி பண்ணி சொல்லுங்க, புரியுதா? சரிம்மா, உங்களுக்காக 18 ரூபாய்க்கு தரேன். சாரதாவும் லக்ஷ்மியும் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போனாங்க. குழந்தைகளா, வீட்ல சண்டை வரலாம், அது சாதாரணம். ஆனா வெளியில் போன பிறகு குடும்பம் ஒரு டீமாக இருக்கணும். யாரையும் விட்டு கொடுக்க கூடாது. ஒன்றாக நின்றாதான் மதிப்பு வரும். இந்த கதை சொல்லக்கூடிய நெறி என்னன்னு பாத்தீங்கன்னா, வீட்டுக்குள் சண்டை சரி, ஆனா வெளியில ஒன்றுபட்ட குடும்பம்தான் பலம்.